வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவோட கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கும். இந்த வெள்ளையங்கிரி மலையை நம்ம ஏறணும்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளணும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வெள்ளையங்கிரி மலை. செங்குத்தான மலைகள், கரடுமுரடான பாதைகள், 7 மலைகளை கடந்து தான் இந்த வெள்ளையங்கிரிநாதரை நம்ம தரிசிக்க முடியும். இந்த வெள்ளையங்கிரிநாதரை தரிசிப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏன்னா கடந்த காலங்கள், அதாவது 2025 7 பேரும் 2024 9 பேரும் இந்த மலையேற்றத்தின் போது இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான மலையேற்றத்தை தான் இன்னைக்கு நம்ம மேற்கொள்ள போகிறோம். இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை நோக்கி இறையருள் தேடி நாங்கள் போகிற இந்த பயணத்தில் நீங்களும் பயணிங்க. வாங்க நம்ம பயணத்தை தொடங்குவோம். ரொம்ப அம்சமா இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா. நாங்கள் எங்களோட பயணத்தை சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் போயிட்டு, ஸோ அங்கேருந்து இறங்கி அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். ஸோ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து வெள்ளையங்கிரிக்கு டைரெக்டாக பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து எங்கள் பயணம் தொடங்க ஆரம்பிச்சிது. 1 மணி நேரம் பேருந்து பயணத்தை கடந்து நாங்கள் இந்த பூண்டியில் இருக்கும் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கு வந்தடைஞ்சிட்டோம். இந்த மலை அடிவாரத்திலேயே நாங்கள் குளிச்சுட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோங்க. இங்கே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குளிச்சுட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ முதல்ல மூங்கில் வாங்கலான்னு போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு, இங்கே செருப்பு அலோடு இல்லைங்க. நாங்கள் செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் போனோம். ஷூ போட்டு போகிற அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் செருப்பு அலோடு இல்லை. ஸோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்வளவுதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்ம தும்பிக்கையா இருக்கிறது அந்த ஒரு மூங்கில் கை தான். இந்த மலையேற்றத்துக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் 3ஆம் கால்னு சொல்லும் இந்த மூங்கிலை நாங்கள் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு மூங்கில் பார்த்திங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க. ஸோ இங்கேருந்தே நாங்கள் மூங்கில் எடுத்துட்டோம். ஒருவேளை நீங்கள் இங்கே மூங்கில் வாங்கலைன்னா நீங்கள் மேலே ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 30-40 படிக்கத்தானோன்னு அங்கேயுமே மூங்கில் இருக்குங்க. அங்கே இலவசமாக கிடைக்கும். பக்கத்துலேயே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அன்னதானம் சாப்பிட்லான்னு லைனில் நின்னோம். ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் கிட்டே நின்றுட்டு இருந்ததுங்க. ஸோ இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு பூப்படைந்த பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது 10 வயசுக்குள்ளேயும் 60 வயசுக்கு மேலேயும் தான் அனுமதின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது 40-45 வயசு பெண்கள்லாம் வந்துட்டு. நண்பர்களே, இப்போ நாங்கள் ஒரு 8 பேர் நண்பர்கள் குழுவாக இந்த மலை ஏற போகிறோம். ஸோ இதில் எங்கள் எல்லாருக்குமே இதில் முதல் முறை இது தான். பார்த்திபனை தவிர அவர் தான் எங்கள் டீமோட இப்போ லீடர். அவருக்கு மட்டும் இது 4வது முறை. இப்போ அவர் இந்த மலையேற்றத்தை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் எங்கள் அண்ணா. ஸோ சிவாய நமக. இந்த ஒரு வாய்ப்பை தேடி தந்த வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோடய 4வது வெள்ளையங்கிரி பயணம். ஓகே, இந்த பயணத்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயமாக நான் எதிர்பார்க்குறேன். இந்துக்களாக பிறந்த அவங்க மட்டும் போகணுன்றதில்ல, மனிதராக பிறந்த எல்லாருமே ஒரு தடவையாவது வெள்ளையங்கிரி ஆண்டவரை போய் தரிசித்து அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற அளவுக்கு மனநிலையும் ஒரு மன தைரியத்தையும் மனபலத்தையும் அவர் கொடுப்பாரு. ஸோ இந்த பயணம் மிகச்சிறப்பாக அமைய வெள்ளையங்கிரி ஆண்டவர் அவரோட அருள் எங்களுக்கு இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பயணத்தை பற்றி சொல்லு. மலை எப்படி இருக்கும், ஏற்றத்தை பற்றி எத்தனை மலை இருக்கும்? மேலே போய் பேசலாம். சரி, ஒரு மலையை இந்த மலை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1300 1500 படிக்கட்டு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு மலை தான் இருக்கிறது ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். அந்த மலையிலேருந்து நம்ம வெள்ளை விநாயகர்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த வெள்ளை விநாயகர் நம்ம சென்று அடைஞ்சிட்டோன்னா அது ஃபஸ்ட்டு மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணதாக தெரியும். போகிற வழியில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவலை சொல்கிறேன். தேங்க்யூ. இப்படி எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோங்க. அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் பார்த்திங்கன்னா ஏற கூட முடியல.
இங்கே ஒரு சிவன் இருக்கு. பெரியவரே, கேப்டன் வரட்டும். என்ன கேப்டன்? வாங்க வாங்க வாங்க. ஆமா, தூக்கிடுவா. எவ்வளோண்ணா கொடுப்பாங்க இது எடுத்துகிட்டு போய்? 3000 ரூபாவா? எத்தனாவது மலை? இது 3ஆம் மலை போகணுமா? ஏன்டா அதுக்கப்புறம் பறந்து போயிடுவியா? என்ன எவ்வளோ இருக்கு? நீங்க முதல் மலையை கொஞ்சம் தாண்டி வந்ததுக்கப்புறம் படிக்கட்டு பாதையை வரும்போது இங்க மோர் கடை லெமன் வேணும்னா நீங்க குடிச்சிக்கலாம். என்ன சப்புக்கு மொட்டை Diamond, please take a photo. Diamond, Tirupati, photo motor. Yo, Bharti! Ayo, aala kana ya? Hello, North Tirupati. Enna? மேல போனா நம்ம கொஞ்சம் தாண்டி தாண்டா போயிருக்கோம். இங்க தாண்டா போயிருக்கோம். ஆள காணோம் மேடம். தண்ணி தானே குளுக்கோஸ் வந்துடுமா? அது ஃபுல்லா கலக்க முடியாது. ஏய், இன்னும் முடிய தொடக்கவே இல்லடா, அதுக்குள்ள டஃப்ன்ற. இதா சாமியாரே, என்ன அதுக்குதான் குளுக்கோஸ் எடுத்து கொஞ்சம் கொடுங்க. முதியோர் வழிவிடு இருக்கு. ஆஹா, ஒளி வந்து விட்டது, நாம் தப்பிக்கும் வழி வந்து விட்டது. வெற்றிகரமா வெள்ளை விநாயகரை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 50 படி மட்டுமே. வெள்ளை விநாயகர் தாண்டியான்னு பார்ப்போம். ஏறிட்டான். ஒரு ஜூம் பண்ணிடுறா. நம்மலாம் எதுக்கு இருக்கோம் சொல்லுங்க? அங்கே பாருங்க, 20-25 கிலோ மூட்டையை தூக்கிட்டு அசால்ட்டாக ஏறுறாங்க. நம்மலாம் எங்களோட வெயிட்டை தூக்கின்னு எங்களாலேயே ஏற முடியல. 25 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு அசால்ட்டாக ஏறுறாரு. கிரேட். வெற்றிகரமாக முதல் மணியை ஏறிட்டோம். வாங்க. 1 மணி நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் வெள்ளை விநாயகர் கோயிலை அடைஞ்சிட்டோம்.
எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. விநாயகா வெற்றி விநாயகா. தனியா எடுப்பா. ஓம் நமச்சிவாய. யோ சீமா பண்ணாதே. ஆயா இப்படி கிட்ட வா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:15. நாங்கள் 4:15 ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக 1 ஹவரில் ரீச் பண்ணிட்டோமா? உண்மையாக சொல்ல போனால் இந்த மலை ரொம்ப 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 டஃப்பாக இல்லை, இவனை நாங்கள் கேப்டன்னு சொன்னோம். பட் ஆனால் இவன் பார்த்த வேலை இருக்குது பார்த்தீங்களா? எங்களை எல்லாம் விட்டுட்டு மேலே வந்துட்டான். நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடும். இதில் இவன் வேறு கேப்டன் 3 வாட்டி வர ஏறி வந்திருக்கான்ட்டு இவனை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னோம். டீம்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் ஏற முடியாது. லாஸ்ட்டு டைமில் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனதுனால ரொம்ப தசைப்பிடிப்பு இருந்தேன். ஒரே காரணத்தில் போய் ஃப்ராடு பையன். அவருக்கு வந்து ஹைட்ரோசெல் ஒரு காரணம். அது ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் இருக்கும். லைஃப் லைன்ல இவர் அன்னைக்கு பண்ண தெரிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். சிவாய நமக. சிவாய நமக. இந்த காடு தான் எங்களோட பெருமை. இந்த காடும் இந்த விலங்கும் எங்குது விலங்கு இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையா? இந்த மரம் வந்து அவங்க தாத்தா வச்சது. அந்த மரம் ஐ திங்க் இது காந்தி தாத்தாவா? சார் காந்தி தாத்தா சார். தாய் கிழவி நான் இவரு. அந்த வழுக்கு பாறைட்டு நின்று சூப்பராக அந்த வியூ தெரியும். அது ஈஸா அரசாங்கெல்லாம் அங்கே இருந்து சேஃப்டியா படம் எடுத்து வர முடியாதுன்றதுக்காக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஜெயிலு அப்படிலாம் வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியல அந்த அளவுக்கு யாரு கேப்டன். அந்த 18 ஒரு ஃபியூ மினிட்ஸில் வழுக்கு பாறை வந்துடும் நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அங்கே ஒரு சுனை இருக்கும். அந்த தண்ணி வந்து நேராக வந்து ஹிமாலயஸ்லேருந்து வரதா வந்து ஒரு ஆதி காலத்தில் ஒரு ரூமர்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம இப்போ அந்த தண்ணியை குடித்து நம்ம டீம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. சரி, நீ இது 4வது வாட்டி வரேன்னு சொல்கிறல்ல, நீங்கள் ஏற்கனவே 3 வாட்டி வந்ததில் சிவன் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு? எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஒன்றுமே இல்லாத என்னை வந்து சென்னைக்கு வர வச்சு நான் வாழவே வச்சு இங்கேயே கல்யாணம் பண்ணேன். இங்கே ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாகிற ஒரு பாக்கியத்தை இந்த கரிவன் எனக்கு கொடுத்துருக்கான். லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த வெள்ளியங்கிரிக்கு வந்து போனதால எனக்கு ஒரு ஜாப் சுவிட்ச் ஒன்று கிடைச்சிது. ஒரு பழைய கம்பெனிலேருந்து அடுத்த ஒரு நல்ல சேலரியில் அடுத்த ஒரு குட் கம்பெனியில் நான் ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணியிருக்கேன். எங்கள் இப்படி பாருங்க அப்படி சொல்லுங்க வேலு. முதல் மலையை கடந்ததை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருந்தது சேலஞ்ச்? எப்படி இருந்தது? சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு யோசிச்சு சொல்கிறாப்புல. அந்த வாயில் இருக்க கூழ் இப்போ துப்பிட்டு கூழ் இப்போ போடாதீங்கடான்னு சொன்னா கேட்குறீங்க தானே. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. ஏய், எடிட்ல கட் பண்ணுவேன். ஆம்பா வெள்ளரிக்கா மாங்காய் இல்லை. பரவாயில்ல, ஒரு சைடை வழி விட்டு போவா.
ஓஹோ டோனி ஸ்டார் எங்க இருந்தாலும் வருமானம் கேட்டுக்கொள்ள போறீங்க. கை வைக்காத வழுக்கு பாரியா இது இல்லப்பா வழுக்கு போற வர அது எத்தனை வா நண்பா வா நண்பா நான் கண்டிப்பாக போடணும். தேவை போட்டு கொடுங்க. ஃபாலோ பண்ண யாரு हर हर महादेव हर हर महादेव அப்படியே அப்படியே பாரு அவனை பாரு தம்பியா பாரு எடுப்பான் பாரு நம்ம இங்க ஏய் திரும்பியா ரெண்டாவது மலையா முடிக்கல வழுக்குப்பாறை வந்தாதான் ரெண்டாவது மலை முடியுது ரெண்டாவது இப்பதான் ஏறுறீங்கன்னு சொல்லியிருந்தானே அதுதான் இன்னும் முடியலையா வீடியோ வாடா போட்டோ வாடா வா 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 என்ன கஷ்டமா இருக்கு பார்த்தி இதான் வழுக்குப்பாறையா மக்களே வழுக்குப்பாறை வந்துட்டோம் ரெண்டாவது மலை கம்ப்ளீட் ஆகுதுன்னு சார் சொல்றாரு கைடுக்கெல்லாம் கைடு ஆதி பைசன் காலமாடா ஆதி யோகிக்கே கைடு எங்கால் பைசன் தண்ணி எவரெல்லாம் ஓடுற தடம் கண்ணு வச்சுட்டாங்க இறங்கும்போது நமக்கு 56 வயசு 36 போட்டு போட்டோ
அரே காலத்தில் காலையில் தான் இது நீனா வா நான் மேலே போகிறேன். இந்தா நான் பார்த்தியா மேலே போகிறேன். ஏய் குச்சி ஒழுங்காவே. இந்த காடும் ஏய் இந்த மக்களும் இந்த 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 டைலாக்லாம் வேணாம், நேச்சுரலாக பேசு. பேசு. இது மூணாவது மலைக்கு வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வெற்றிகரமா. எப்படி கம்ப்ளீஷனா கொஞ்சம் வழி விட்டுருங்க ப்ளீஸ். சிவா சிவா நம்ம ஏறும்பா ரொம்ப போ 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 போயிட்டு போ. அவன் பேக்கில் எடுக்கட்டும். சிம்பிளா முடி பேசிடு. இல்லை இல்லை அவன் பேசினே இருப்பான். அப்படியே அப்படியே ரா ஃபுட்டேஜா? நான் சொல்றேன். பேக்ல இப்போ பாரு பாரு. ஏய் இங்கெல்லாம் நிற்காத, போயா வரவங்களுக்கு வழி விடு. இன்னும் கொஞ்சம் கைஸ் பார்த்தீங்கன்னா வழுக்கப்பறை ஏறிட்டு இருக்கேன். அது இது வாங்கிக்கோ. கழும இருக்கு. வேற என்ன வேணும்? வேற என்ன உங்களுக்கு வேணும்? வழுக்கப்பறை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கும்பங்கடாச்சா சேனல் வச்சிருக்கீங்களா? பாட்டு மாதிரி மண்ணை வந்துடுறா மண்ணை வந்துடுறா கூட்டலாம். ஒரு நாள் ஒரு டைம்லாம் ஒரு 2 மணி நேரம் என்னங்க வாங்க. ஸ்பெஷல் தரிசனம் டோக்கன் வாங்கிங்க ஹாஸ்டலில். பார்த்துப்போம். வழுக்கப்பறை இறங்கியதுக்கப்புறம் நாங்கள் பாம்பாட்டி சித்தர் கதையை அறிஞ்சிட்டோம். ஸோ அங்கே பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்டு நாங்கள் மேற்கொண்டு இந்த பயணத்தை தொடர்ந்தோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டடிச்சுங்க. நாங்கள் டார்ச் லைட் வச்சு தான் நடக்க ஆரம்பித்தோம். பொதுவாக இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறுறவங்க எல்லாருமே 1வது மலையும் 7வது மலையும் தான் கடினம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7 மலையுமே கடினம்தான்.
இந்த வெள்ளையங்கிரி மலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில வரலாறு குறிப்புகளை இங்கே நான் பதிவிடுறேங்க. ஸோ நம்ம நாட்டில் ஏதோ ஒரு தென்கோடி மூலையில் சிவனை மணப்பேன்னு ஒரு பெண் வந்து விடாப்பிடியாக தவம் இருந்திருக்காங்க. ஸோ சிவனை வந்து தனக்குரியவளை ஆக்கிக்கொள்ளணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சிவன் வந்து இந்த நேரத்துக்குள்ளே என்னை மணக்கலைன்னா தன் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சிவனுக்கு தெரிய வர அவர் கைலாயத்திலேருந்து இந்த பெண்ணை பார்க்கணுன்னு வந்திருக்காரு. ஸோ அப்போது வரும்போது அவருக்கு நிறைய இடைஞ்சல்கள் தடங்கள் அவரோட வழியில் வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் மீறி அவர் வரத்துக்குள்ளே அந்த பெண் வந்து தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சிவனுக்கு தெரிய வர அப்புறம் அவர் மன வருத்தத்துலேயும் மன உளைச்சலையும் இந்த வெள்ளையங்கிரி மலையை ஏற ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் இந்த வெள்ளையங்கிரி மலையை ஏறும்போது ஒரு இடத்துலையும் அவர் வந்து எங்கே அமர்ந்து ஓய்வெடுத்தாரோ அங்கெல்லாம் வந்து சுயம்புவாக சிவலிங்கமாக அவர் காட்சி தராரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையில் இப்போது கடைக்கு பஞ்சமே இல்லைங்க. நீங்கள் முதல் மலையில் இருந்து 7வது மலை எங்கே வந்தாலுமே வந்து எல்லா இடத்துலையுமே கடை இருக்குங்க. ஏய் பாத்ரா, ஃபைனலாக நாங்கள் 6 மலையை கடந்து இந்த ஆண்டிசுனையை வந்து அடைஞ்சிட்டோங்க.
இந்த தான் தோன்றி விநாயகரை வணங்கிட்டு மேலே இருக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை வணங்குறதுக்காக எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். அப்போ டார்ச் வாங்கிக்கோ, அவன் நடப்பான். அப்புறம் அப்புக்கிட்ட விட்றா. பார்த்து பார்த்து இறங்க. எத்தனையாச்சுன்னு வாயா அப்படியே. என்ன முடியலையா உனக்கு? இல்லை, நீ அச்சுன்னு வந்து அவங்க இறங்குவாங்களா? போடா பரவாயில்ல. படிக்கட்டு கட்டியிருக்காங்கல்ல. எங்கயா தெரியலையா? தெரியல. நீ பார்த்து இறங்க. பார்த்து ரைட் சைடு போ. அப்போ இங்க பாரு, இங்க பாத்து வா. ஏய், இது 2 வழியா? எங்க? அது இல்லையா? அது வேற ஏதாவது இருக்கும். வீடியோ எடுத்துட்டே வர்றாரு, அதனால தான். பண்ணலாம் தான் சொல்றேன். ரைட்லயே வாங்க.
ஏய் அப்போ இந்த பாருக்குது. லைட் ஹவுஸ் இருக்கா? ஹேய் லைட் ஹவுஸ் என்ன இங்க இருக்கு? மேபி அவங்களோட சேஃப்டி லைட் ஏதாவது இருக்காங்க. ஈஸியா போடுங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சில் ஏதாவது இருக்கும். இங்க வந்திருப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு செம்ம கூட்டம் வரும். ஏய் பல்லாங்குதுறாங்க கல்லு. பத்துவாங்க. வா வா ஓ கவர் பண்ணிட்டு இன்னும் இந்த ஒரு மலை விட்டோன்னா எப்படி? பள்ளம் பார்த்துவாங்க. ஏய் ரைட்லயே வாடா. பாய் ஏழாவது மலை கஷ்டம் இப்போ. பார்த்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா மலையும் கஷ்டம் தான்பா. சும்மா கதை விட்டுறானு 1வது 7வது தான் கஷ்டம்ட்டு. 3வது 4வதுலாம் ஆளெல்லாம் ஏற்று மூக்கு அதான் சொல்றேன். 3வது 4வதே கஷ்டம்தான். ஆண்டி சொன்ன வந்தா முடிச்சிச்சு 6வது. ஏய் ரைட்ல போயா? ஆமா கேக்குதியா? ஐயாவோட சவுண்ட் கேக்குதியா? போறேன். ரைட்ல வா பாய். கீழே பத்தோடாடி. ரைட்லேயே வா. பார்த்து இது அதெல்லாம் நின்று போறாங்க. தெரியல பொறுமையா ஏறாங்க பாருங்க. தெரியுதா பாய்? லைட்டு தெரியுதா இல்லையாங்க? லைட்டு மூமெண்டே இல்லை. பொறுமையா ஏறாங்க. சாமி ஆச்சு. ஃபைனலி மை லைஃப் டைம் டெஸ்டினேஷனுக்கு நான் வந்து அடைஞ்சிட்டேங்க. என்னோட ஆண்டவரை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் எங்களுக்கு மேலே ஏறி அந்த களைப்பே தெரியலைங்க.
அவர் அங்கே இருக்காரு. அனௌன்ஸ் பண்ணி இது இல்லடா உள்ள போனயா? வா வா வா. ஓம் நம சிவாய. போ வர வர போ நிக்காத போ. வேலை லைட் அடியா வேலை நீ வேண்டிக்கிறியாடா? தெய்வம் வேலு கல்யாணம் வேண்டிக்கிறோன்னு நினச்சேன்டா. இல்லை பொல்லாம் இந்த 7 மலையை கடந்து ஒரு கடினமான பயணத்துக்கு அப்புறம் இந்த வெள்ளையங்கிரிநாதரை வணங்கும் போது மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அது சொல்ல வார்த்தையே இல்லை. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வெள்ளையங்கிரிநாதரை வணங்குங்க.